ஸ்ரீராமா கதிர்முகம் புலர்கின்றதே கண்மலர்வாய் வைகுந்தா தெய்வக் கடமைகள் சபையாற்றவே கௌசல்யா மைந்தா ஸ்ரீராமா கதிர்முகம் புலர்கின்றதே கண்மலர்வாய் வைகுந்தா தெய்வக் கடமைகள் சபையாற்றவே கண்மலர்வாய் கோவிந்தா கருப்பொடி உடையோனே. தாத்தா காஃபி எடுத்துக்கோங்க. உன்னை பார்த்தா அப்படியே என் மகளை பாக்குற மாதிரி இருக்குமா? குட் மார்னிங் லக்ஷ்மி. குட் மார்னிங் அண்ணே. காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். ஆஹா சூப்பர், செம்மையா இருக்கு. எல்லாரும் போடுற அதே பால், காபி தூள், சுகரை தான் நீயும் போடுற. ஆனா மத்தவங்களுக்கு வராத டேஸ்ட் உனக்கு மட்டும் எப்படி வருது லட்சுமி? ஏன அப்ப அன்னைக்கு காஃபி போட வராதுன்ற அப்படிதானே? ஐயோ, ஏன் என்ன காலங்கத்தால உன்கிட்ட மாட்டி விடுற? சரியான பால். அண்ணி லக்ஷ்மி லக்ஷ்மி, என்ன அண்ணி? நான் தூங்கி எழுந்துக்கிறப்போ கரெக்டா எனக்கு பெட் காஃபி கொண்டு வந்து குடுக்கணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? உதவாக்குற எதுக்கும் லாய்க்கு இல்ல. என்னைக்காவது ஒரு நாளாச்சும் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருக்கியா? காஃபி ரெடி அண்ணி. ஒரு நிமிஷம். என் தங்கச்சி திவ்யாவுக்கு காஃபி குடுத்தியா? இல்ல அண்ணி, திவ்யா எங்க இருக்கா? ரூம்ல இருக்கா, கொண்டு போய் குடு. சரிங்க அண்ணி. இங்க பாரு, அவ ரெக்கார்டிங்ல இருக்கா. தடால்னு போய் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணிடாத, மெதுவா போ. What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேக்குற கேள்வியா இது? திவ்யா காஃபி எடுத்துக்கோ. லக்ஷ்மி வா வா, நேத்து புதுசா ஒரு டப் ஸ்மாஷ் பண்ண பாக்குறியா? வா. அத நான் அப்புறமா பாக்குறேன், நீ முதல்ல காஃபி குடி. காஃபி கழனி தண்ணி மாதிரி இருக்கு, வாயில வைக்க முடியல. டிஃபனாவது உருப்படியா பண்ணிருக்கியா இல்லையா? இட்லியும் தேங்காய் சட்னியும் பண்ணிருக்கேன் அண்ணி. அத உன் தாத்தாவுக்கும் உன் தொங்கச்சிக்கும் போடு. எங்களுக்கு நான் சொல்ற டிஃபனை பண்ணு. சொல்லுங்க அண்ணி. மீனுக்கு சின்னதா 2 தோசைய போட்டு கொடு. சரிங்க. எனக்கு வெங்காயத்தை பொடிசா நறுக்கி போட்டு முருகலா 3 தோசைய போடு. திவ்யாவுக்கு பொடி தோசைய பண்ணிடு. தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நிச்சயமா, கவலையப்படாத. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். உன்னோட நல்ல குணத்துக்கு நீ விரும்பினதெல்லாம் நடக்கும்மா. தாத்தா சொல்றேன் கேளு. இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேல்ல, இந்த வேலை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். தைரியமா போ. நான் வரேன் தாத்தா. கொஞ்சம் இரு. சாப்பிட்டே இல்ல? இல்ல தாத்தா, டைம் ஆயிடுச்சு. என்னம்மா, எல்லாருக்கும் விதவிதமா வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற உனக்கு ஒரு வாய் சாப்பிடக்கூட நேரம் இல்லையா? பரவாயில்ல தாத்தா, நான் வரேன். அக்கா கிளம்புறேன். இன்னைக்கு இன்டர்வியூல நீ கலக்குற வேலை உனக்கு தான். Thank you. ஓகே. சரி, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். மீனு வரேன். வா 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 வா. மீனு, ஆல் தி பெஸ்ட் லட்சுமி. தேங்க் யூ செல்லம். சீக்கிரம் பாய் தாத்தா. சீக்கிரம் போ, ஜாக்கிரதையா போ. சரி. லக்ஷ்மி அண்ணே. என்ன லக்ஷ்மி, இன்டர்வியூ கிளம்பிட்டியா? ஆமாண்ணே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. உன்னோட திறமைக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். அவகிட்ட பணம் இருக்கும். உங்க தாத்தா நேத்து நைட்டே கொடுத்திருப்பாரு. நீங்க ஒண்ணு கொடுக்க வேணாம். அண்ணி, வேலை கிடைக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணி. இரு என் ஆசீர்வாதம் எல்லாம் சும்மா கிடைச்சிராது. வேலை கிடைச்சு மாசம் சம்பளம் வாங்கிட்டு வந்து என் கையில கொடு. அப்ப நான் ஆசீர்வாதம் பண்றேன். ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி விடியா முஞ்சுக்கெல்லாம் யாரு வேலை கொடுப்பா? மல்லிகா, நீ லக்ஷ்மி ஆசீர்வாதம் பண்ணலைனாலும் பரவாயில்ல.
அவன் மனசை காயப்படுத்துற மாதிரி தயவு செஞ்சு பேசாத. உண்மைய சொன்னா உங்க தங்கச்சி மனசு காயப்படும்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல. ஒவ்வொரு தடவையும் இன்டர்வியூக்கு போறேன்னு பேகையும் ஃபைலையும் தூக்கிட்டு கிளம்பிடுறா. ஆனா இன்னும் வேலை கிடைச்ச பாடே இல்லையே. இவளுக்கு எங்க வேலை கிடைக்க போகுது? போயிட்டு சும்மாதான் திரும்பி வர போறா. லக்ஷ்மி, இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பி போமா. சரிங்க தாத்தா. நம்பிக்கையோடு இருமா, தைரியமா இரு. வேலை நிச்சயமா கிடைச்சிடும். கிளம்பி போ. வரேன் தாத்தா, வரேன். போயிட்டு வரா நீ. நான் யாரும் நினைச்சு பயந்துட்டேன். பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கலாம்ல. பொம்பளை பிள்ளைங்கள ரோட்ல பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு தாத்தா சொல்லிருக்காரு. இன்னைக்கு உன் பேர் சொல்லி கூப்பிடுவேன், நாளைக்கு ஏதாவது ஒரு பொறுக்கி பையன் உன் பேரை கேட்டு உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டு கலாட்டா பண்ணான்னு வெயி. இதெல்லாம் தேவையா? நாளைக்கு நடக்க போறது நினைச்சு இன்னைக்கு என்ன கவலைப்படுற? நான் மட்டும் இல்லம்மா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே நாளைக்கு என்ன நடக்குமோன்னு நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம்மா. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஜனங்க எதுக்காக எல்லாம் கவலைப்பட வேண்டியிருக்கு, பயப்பட வேண்டியிருக்குல்லன்னு? மிடில் கிளாஸ் வாழ்க்கைங்கிறது கம்பி மேல நடக்கிற மாதிரி. கர்ணம் தப்புனா மரணம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிண்ணே. இந்தா. வேணாண்ணே. வாங்கிக்கோ. இல்லண்ணே வேணாம். சொன்னா கேட்கணும். வாங்கிக்கோ லட்சுமி, வாங்கிக்கோ. பரவாயில்லண்ணே, நான் ஷேர் ஆட்டோல போய்க்கிறேன். தாத்தா நேத்தே பணம் கொடுத்துட்டாங்க. வச்சுக்கோமா. தாத்தா மாதிரி தைரியமா வீட்டுல வச்சு கொடுக்க முடியாது. உன் அண்ணிய பத்தி தான் உனக்கு தெரியுமே. இந்த பணத்தை உன்கிட்ட கொடுத்துட்டு நான் உன் அண்ணி கிட்ட திட்டு வாங்க போறேன்னு நினைச்சு வேண்டான்னு சொல்றியா? சேச்சே இல்லண்ணே, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. நினைச்சாலும் தப்பு இல்லம்மா. ஆனா ஒண்ணு நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். உன் அண்ணன் கோழையோ இல்ல பொண்டாட்டி தாசனோ கிடையாது. குடும்பம் குடும்பமா இருக்கணுங்கிறதுக்காக விட்டு கொடுத்து போறவன். இது நீ சொல்லிதான் நான் புரிஞ்சுக்கணுமா அண்ணே? எனக்கு இதெல்லாம் தெரியாதா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ண்ணே. வெளி உலகத்துல எவ்வளவு அவமானப்பட்டாலும் பொறுத்துக்கிற ஆம்பளையால வீட்டுல பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொல்லிட்டா தாங்கிக்க முடியாது. ஆனா நீ அப்படி இல்லைண்ணே. அண்ணியோட குணம் தெரிஞ்சு விட்டு கொடுத்து போற. பொண்டாட்டி கிட்ட கோவப்படாத புருஷன்தான் நல்ல ஆம்பளை. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு. என்ன நீ இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கியே, எனக்கு இது போதும் லட்சுமி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ எனக்கு பொண்டாட்டி வரமா அமையாம சாபமா அமைஞ்சிருக்கா. ஆனா இப்ப என் மனசு நிறைஞ்ச ஒண்ணு சொல்றேன். அந்த தெய்வம் என் தங்கச்சி விஷயத்துல என்ன மோசம் பண்ணிடலமா. அந்த தெய்வமே எனக்கு தங்கச்சியா வந்து பிறந்திருக்கு. அண்ணே, நான் விட்டு கொடுத்து போறது ஒரு விஷயமே இல்லம்மா. ஆனா நீ விட்டு கொடுத்து போற பாரு, அதான் பெரிய விஷயம். சத்தியமா உன்னை கோயில வச்சுதான் கும்பிடணும். அண்ணே என்ன நீ? சரிம்மா, தைரியமா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண. ஜாக்கிரதையா போயிட்டு வா, சரியா? அங்க போனதும் கால் பண்ணு. சரி. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுமா, நான் வரேன். பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. இன்டர்வியூ முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ணு, சரியா? ஆல் தி பெஸ்ட்ரா. இப்பதானே பேஷண்ட்டுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் இன்னும் half an hourல அங்க இருப்பேன். நோ 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 நோ,
டயலேஷனை இப்ப ஸ்டார்ட் பண்ணாத. நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். பேஷண்டோட ஹஸ்பண்ட் அங்கதானே இருக்காரு. அனஸ்தட்டிஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோ. அநேகமா இது சிசேரியன் தான். என்னங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, சாரி பிளேட்ஸை சரி பண்ண கூடாது? ஓகே வித்யா, நான் கூப்பிடுறேன். லக்ஷ்மி, மகாலட்சுமி. அண்ணா பிரேக்ஃபாஸ்ட் ரெடிண்ணே. என்ன இவ்வளவு பெரிய கேக்கு? யாருக்கு? அது அப்பா, இன்னைக்கு தாத்தாவோட பர்த்டேப்பா. அதுக்கு தான் இந்த கேக். உங்களுக்கு பிடிச்ச பைனாப்பிள் ஃப்ளேவர் நான் தான் சூஸ் பண்ணேன். அப்பாவுடைய பர்த்டே எப்படி மறந்த? இது என்ன கிஃப்ட்? அப்பா பர்த்டேக்கு என்னோட சின்ன கிஃப்ட். சின்ன வயசு பாருங்க, கிஃப்ட் ஒண்ணுதான் பாக்கி. இது எல்லாமே தண்ட செலவு. அம்மா எங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. கிளம்பிடாதீங்க, நான் போய் சித்தப்பாஸ் கமலா அத்தையெல்லாம் கூட்டிட்டு வரேன் தாத்தா விஷ் பண்றதுக்கு. டீல்? என்னங்க ஈக்குவலாவே இல்ல பாருங்க. சித்தப்பா, தாத்தாக்கு கேக் கட் பண்ண போறோம், வாங்க. நீ போ பிரியா குட்டி, சித்தப்பா வந்துட்டே இருக்கேன். ஓகேடா, கேரியா. சித்தப்பா, ஹோய், கேக் கட்டிங் தானே? நான் ரெடி. Thank you சித்தப்ஸ், you are always on time. Super. நான் போய் கமலா அத்தையை கூட்டிட்டு வரேன். ஓகேடா. லஞ்சுக்கு வந்துருல பேபி. இல்ல ராஜ், இன்னைக்கு மதியானம் எனக்கு காலேஜ் பங்க் பண்ண சான்ஸே இல்ல. அடுத்த வாரம் எக்ஸாம்ஸ் வேற பேபி. வாட் பேபி? உனக்கு பிடிச்ச ஆக்டரோட மூவின்னு சொன்னதனால டிக்கெட்ஸ் புக் பண்ணி வச்சுட்டு கூப்பிட்டா ரொம்ப ஓவரா பிகு பண்ற. சாரி பேபி, நாளைக்கு வேணும்னா போலாமா? என்னை விட உனக்கு காலேஜ் தான் முக்கியமா? செல்லம் புரிஞ்சுக்கோடா, இன்னைக்கு இன்டர்னல்ஸ் வேற இருக்கு. ஈவினிங் வேணா பார்க்கலாம். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். கமலா அத்தை, எப்போ மீட் பண்ணலாம்னு லஞ்ச் டைம்ல மெசேஜ் பண்றேன். இவ ஒரு கரடி. பாய். என்ன வேணும் உனக்கு? தாத்தாக்கு பர்த்டே, கேக் கட்டிங். உங்க அப்பாயின்மென்ட்காக எல்லாரும் வெயிட்டிங். நீ கீழே போ, நான் வரேன். அப்பா, அப்பா எங்கதானே இருந்தாரு? தாத்தா, தாத்தா, அப்பா தாத்தா உள்ள இல்ல. அப்பா எங்க போயிருப்பாரு? அண்ணே, வீட்ல அப்பாவையும் காணோம், அண்ணியையும் காணோம். வேற எங்க போயிருப்பாங்க? நம்ம லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்க்கு தான். பிள்ளையாரப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். தேவா, எல்லாரையும் நல்லபடியா காப்பாற்றணும். எல்லாரும் வந்தாச்சா? உங்க பிள்ளைகளை தவிர எல்லாரும் வந்தாச்சுங்க. இந்த கடையில வேலை செய்யற எல்லாரும் என் பிள்ளைங்க மாதிரி தான். நீ ஏன் அங்க போய் நிக்கிற? கடையை பொறுத்த வரைக்கும் இவங்கள நானும் ஒருத்தி தானே. சரி சரி, வந்து பூஜையை பண்ணு வா.
அழாதுங்க அழாதுங்க செல்லலாம் அழாதீங்க. இறைவா, அம்மா தாயே, சித்தப்பா ஆ. எல்லாருக்கும் ஆர்த்தியை காமிச்சிருங்க. சரிம்மா. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இரு. எப்படி ஆசீர்வாதம் பண்ண சொல்ற? இந்த லக்ஷ்மி ஸ்டோர்ஸோட ஓனராவா இல்ல உன் மாமனாராவா? எப்படி வேணாலும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆனா பண்ணுங்க. உங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் எனக்கு என்னைக்குமே வேணும். நீ நினைச்சதெல்லாம் வெற்றி ஆகும். எடுத்துக்குமா. ஸ்வீட் எடுத்துக்கங்க மாமா. சுகர் ஃப்ரீ தான் மாமா. உங்களுக்காக கடையில ஸ்பெஷலா சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் குத்தி காட்டுவேன்? அவர் குணம் உனக்கு தெரியாதா? போமா, எடுத்துக்க, நீ எடுத்துக்க. இதத்தான் சாமிக்கு படைக்க போறியா? ஆமா. என்ன அவருக்கு கூட டயாபெட்டிக்கா? இத எடுத்துட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் கொடு. ராஜேந்திரா, தாத்தா ஹாப்பி பர்த்டே தாத்தா. தேங்க் யூ கண்ணா. ஓகே ஓகே அப்பா, ஹாப்பி பர்த்டே. வெரி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ டா. ஹாப்பி பர்த்டேப்பா. தேங்க் யூ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க? பா ஹாப்பி பர்த்டே. உங்களுக்காக வாங்கின பிளாட்டினம் பென். தேங்க் யூ. இனிமே நீங்க இத தான் யூஸ் பண்ணனும். ஓகே ஓகே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா. என்ன விஷயம்? என்னம்மா எல்லாரும் gift கொடுத்திருக்காங்க, நீ ஒண்ணும் கொடுக்கலையே? ஹாப்பி பர்த்டே பா. தேங்க் யூ. மாமாக்கு gift வாங்கி வச்சிருக்கேன், கொடுத்துருங்க. நேத்தே சொல்லிருக்கலாமே, நல்ல கிஃப்டா வாங்கிருப்பல்ல. சரி, இருக்கிறத கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, என் கிஃப்ட் கடைக்கடையா ஏறி இறங்கி இத கடைசியில பிடிச்சப்பா. கோல்ட் வாட்ச். அப்படியா? டேய் ராஸ்கல், பொய் சொல்லாத. எனக்கு தெரியும் இதை யார் வாங்கி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அது வந்துப்பா. மாமா, ரவி லைன்ல இருக்கா. அப்படியா? டேய் ரவி. டேய் அவ்வளவு கத்தாதடா. சொல்லு, எப்படிடா இருக்க நீ? நல்லா இருக்கேன்ப்பா. மேட்ச் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? எப்ப கிளம்பி வர நீ? எக்ஸாக்ட்டா தெரியல, பட் சீக்கிரம் வந்துறேன்ப்பா. ஏய் கந்தசாமி, கேக் எடுத்துட்டு வா. கேக். கேக் வேறயா? ஆமாப்பா. ஏய் கொண்டு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. வாங்கப்பா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Mama. Happy birthday to you. எங்கம்மா வேலை பாக்குற? இனிமே தாங்க பார்க்கணும். இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். அந்த காலத்துல ஆம்பளைங்க வேலைக்கு போவாங்க, பொம்பளைங்க வீட்ல இருப்பாங்க. இப்ப எல்லாமே தலைகீழா மாறி போயிடுச்சு. ஏமா, அந்த காலத்துல எல்லா பொம்பளைகளும் சேலை கட்டிட்டு திரிஞ்சாங்க. இப்ப பாதி பேர் ஜீன்ஸ் பேண்ட் சட்டையில போட்டுட்டு திரியுறாங்க. வாய பருவாய, வண்டியை பார்த்து ஓட்டியா? மேடம், இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுவேன் மேடம். அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வந்து எல்லாம் பேசிக்கலாம் மேடம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏறுப்பா, சீக்கிரம் ஏறுப்பா. யோ, தள்ளி உட்காரியா? கையில செல்போன் இருந்தா கண்ணு தெரியாதா? அம்மா சாரிம்மா. என்ன சாரி? மேடம் பார்த்து பேசி முடிச்சுக்கலாம் மேடம்.
வந்துருவாங்க மேடம், எல்லாரும் வந்துருவாங்க. அண்ணே, வண்டியில ஏற்கனவே இடமே இல்ல, யாரும் இறங்கவும் இல்ல. கொஞ்சம் யாரையும் ஏத்தாம சீக்கிரம் போங்க அண்ணே, நான் இன்டர்வியூக்கு போகணும். அண்ணே, வண்டியில இடமே இல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்ல கேட்காம நீங்க பாட்டு ஏத்திட்டே இருக்கீங்க. இங்க பாருமா, இது ஷேர் ஆட்டோ. 4 பேரை ஏத்தி இறக்குனாதான் எனக்கு பொழப்பு. அதை புரிஞ்சுக்கோ. உனக்கு இன்டர்வியூக்கு அவசரம்னா நீ வேற ஆட்டோ பிடிச்சு போமா. காலங்காத்தால வந்துட்ட. நாளுக்கு நாள் டீசல் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. ஓம்பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, இறங்கமாங்கிட்டேமா. அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருமா, பீக்க வசூல் இதெல்லாம் சகஜமா. அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி உட்காருமா. பாபா உட்காரு. ஸ்டார்ட் பண்ண, வண்டி எடுன. அண்ணே, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க அண்ணே. இருமா அண்ணே, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க அண்ணே. மோ, இறங்குமா முதல்ல. ஏறுப்பா, சீக்கிரம் ஏறுப்பா. ஏறு. வந்துட்டா. ஐயோ, சர்டிபிகேட். ஆட்டோ நிறுத்துங்க. அந்த ஷேர் ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. ஏறுமா. அண்ணா, அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க ப்ளீஸ். சரிம்மா. இன்னைக்கு இந்த கடையோட பொன்விழா ஆண்டு. 50 வருஷமா இப்படி ஒரு பாரம்பரியமான துணிக்கடைய நான் இந்த ஊர்ல நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் இறையருள். இந்த அளவுக்கு இந்த கடை உயர்ந்திருக்குன்னா அதுல உங்க எல்லாருக்கும் நிறைய பங்கு இருக்கு. அதனால ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். போ ராஜேந்திரா, போய் கல்லாப்பேட்டில இருந்து பணத்தை எடுத்துட்டு வா. போ. அம்மா ஜானகிம்மா, இந்த கடையில நீங்க தான் சீனியர். ராஜேந்திரா வா. ரொம்ப நன்றிங்கய்யா. ராஜி வாமா. அம்மா ராஜி, உனக்கு நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் ராசிக்கார ராஜின்னு பட்டம் கொடுத்துருக்காங்களாமே. கல்யாண புடவையெல்லாம் உன் கையால தான் வாங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்கன்னு மகாலட்சுமி சொன்னா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த இதை வச்சுக்க. சரி வாமா லதா வா. இந்த குழந்தை பிடி. நீ ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்க்கறன்னு மகாலட்சுமி சொன்னா. இந்தம்மா. தேங்க்யூ சார். வாமா மரகதம், வா. வாங்க. என்ன சார் நீ வா. இந்தப்பா. நன்றிங்க ஐயா. வாங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் வாங்க. உன் பையனுக்கு இது. அம்மா, நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும். செலவு பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? பையனை நல்லா படிக்க வைக்கணும். வாங்க. சரிடா, அழகுடா. அள்ளி, நீ ஏம்மா அங்கே நிக்கிற? வா 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 வா. இந்த சந்தோஷமா இரு. அம்மா, பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். சரிங்கய்யா. புருஷன் கண்ணுல காட்டிடாத. சரிங்கய்யா. அப்புறம் அது சாராய கடைக்கு தான் போகும் மொத்தமா. ஆமாங்கய்யா. புரிஞ்சுதா? போயிட்டு வரேங்கய்யா. போயிட்டு வா. ராஜேந்திரா, இது உனக்கு. எனக்கா? வேண்டாங்க. சிக்கடா. எல்லாரும் கொடுத்துட்டீங்க, மகாலட்சுமி மறந்துட்டீங்களே. நம்ம லட்சுமி ஸ்டோர் சீரும் சிறப்பும் நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே நம்ம மகாலட்சுமி தானே. என்னது? டேய் நிறுத்துற. மகாலட்சுமி என்னடா பண்ணா? எல்லாம் என்னோட உழைப்புடா. நான் போட்ட அஸ்திவாரம் இல்லைன்னா கடை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா? இல்ல அதுக்கு இல்ல, அது சித்தப்பா விடுங்க சித்தப்பா, சும்மா. ஐயா, என்ன இருந்தாலும் மகாலட்சுமி நீங்க இப்படி பேசிருக்க கூடாது. டேய் மடையா, மகாலட்சுமி பத்தி எனக்கு தெரியாதா? எல்லாம் மகாலட்சுமியோட உழைப்புடா. அவ மட்டும் இல்லைன்னா இந்த கடை இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா? அது எனக்கு தெரியும்டா. டேய், இந்த கடையோட ஜீவனே அவதான்டா. போட, போய் உன் வேலையை பார். போ போ. மா, நீ சொல்ற ரூட் படி பார்த்தா அந்த ஷேர் ஆட்டோவோட கடைசி ஸ்டாண்ட் இதாம்மா.
ஒரு நிமிஷம் இங்கே இருங்கண்ணே. நான் வண்டியை பார்த்து என் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேண்ணே, இங்கே வெயிட் பண்ணுங்க. வாமா வாமா. ஆட்டோவாமா? இல்ல, யாரம்மா தேடுறீங்க? அண்ணே இங்க வந்த ஒரு ஆட்டோல என் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஆட்டோ பாத்தியாமா? என்னம்மா சர்டிபிகேட் கிடைச்சதா? இல்லண்ணே. இப்ப என்னம்மா பண்ண போற? தெரியல, ஆபீஸ் வரைக்கும் போனோம். போலாமாண்ணே?